இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்னேக்கெட்டுக்கு ஒரு ராடு வாங்கியிருந்தோம். அதோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா சிமானோ FX 6.6 ஃபீட் ராடு. இப்போ ராடை ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் பாருங்க. FX உடைய 6.6 ஃபீட் ராடு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்ஷன் சொல்லி போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏரோக்ளாஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ராடு. ஏரோக்ளாஸ் டெக்னாலஜினா ராடு ரொம்ப வெயிட்னஸ் இல்லாமல் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு ராடு. இது வந்து சாலிட் கிளாஸு ஃபைபர் கிளாஸை காட்டிலே ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ராடோடைய லூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 14354 செட்டு 7 கிராமில் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது, நல்லாவே இருக்குது ராடு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கில் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே சிமானோ ப்ராண்டில் ப்ரூசர்னு சொல்லிட்டு ராடு யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் ராடு, ஃபைபர் கிளாஸு 6 ஃபீட் ராடு. இது பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருந்துச்சு, நானே ஒரு 2-3 வாட்டி உடச்சி கொஞ்சம் 5.6 ஃபீட்டில் வந்துருச்சு ராடு. இப்போ இது ஒர்க் பண்ணுறாக்கில் அந்த நக்கில் நம்ம ஹேர் ஸ்டீம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மறந்தாப்பில் மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் அதை மறந்துடுவோம். அப்போ அந்த 2 பீஸ் விலகும் போது இந்த நக்கில் அந்த எக்ஸாம் பேட் பக்கத்தில் கொஞ்சம் மரத்தூள் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வாங்கியிருக்க ராட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலிட்டும் ஃபைபர் கிளாஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ராடு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஞாபகம் கொஞ்சம் ஸ்டீல் மெட்டல் கொடுத்த மாதிரி இருக்கு ராடு, ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா சிமானோ 2500 ரீல் வாங்கியிருக்கோம். ரீலில் பார்த்தீங்கன்னா சிமானோ FX ரீல் எதுக்கு யூஸ் பண்ணுறோமா, இது பார்த்தீங்கன்னா 250 கிராம் தான் வெயிட்டுக்கு வரும், ட்ராக் 4 kg ட்ராக் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா போட்டது மீன் மாட்டிடாது, ஒய்யாமல் நம்ம ஹேர் ஸ்டீம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபிஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயர்டாகிடுவீங்க, அதெல்லாம் ஃபிஷிங் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி 250 கிராம் வெயிட் உள்ள ரீல் பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா எனர்ஜியாக ஃபிஷிங் பண்ணலாம். அதுக்காண்டி தான் இந்த ரீல் வாங்கியிருக்கோம் நாங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக காம்போவும் வச்சுருக்காங்க. காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரீலு, ராடு, அப்புறம் கூட ஒரு ஃப்ராக்கு லைன் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3200 3300 முடிஞ்சிடும். ராடு தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 1400 அந்த மாதிரி வரும், பொரிய சாச்சோட சேர்த்து 1400 வரும். ராடு ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கெட்டுக்கு ஒரு நல்ல ராடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க சில பேர் இருப்பீங்க, அப்படி வீடியோ பார்த்தீங்கன்னா கையை பிக்சர் குவாலிட்டியில் வச்சு வீடியோ பாருங்கள். ஏன்னா மொபைல் வந்து குவாலிட்டி இல்லாத மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் கையை பிக்சர் குவாலிட்டியில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. 2 பீஸ் விலகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடைய வாய்ப்பே இல்லை. ஃப்ராக் ரிவ்யூ பண்ண வந்தோம்னா பெரிய சைஸ் மீனே மாட்ட மாட்டேங்குது. மித்த சைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து மீன் பிடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக மாட்டுது. இன்றைக்கி ஏதாச்சும் நல்லா பெரிய சைஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்க வந்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி கடலோரத்தை வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தவொடனே ஆழத்தில் போட ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடலோரத்தில் தான் அந்த சின்ன கெண்டா குஞ்சு இந்த மாதிரிலாம் வரும், அதை பிடிக்கிறதுக்கு இந்த விரால் மீன் வந்து வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம ஃப்ராக் லூரை போட்டு எடுத்து வந்தோம்னா கண்டிப்பாக அடிச்சிடும். ஆழத்தில் போட வாய்ப்பில் கரையிலே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மீன் மாட்டோம். ராடு வளையறனால பிடிக்க முடியாது நினைக்கிறேன். ராடில் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சேன், நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்டாக சொன்ன மாதிரி ஊக்கு செட் பண்ணவே நல்லா ஊக்கு ஏறிடுச்சு. ராடு ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு மீனே ஒரு சரியான சைஸு, ஒரு 700 கிராம் அந்த மாதிரி வரும்.
ஏய் இறங்கிடுறா. வேஸ்ட்டு நல்லா மாட்டிக்கிச்சுடா. சரி சார், ½ kg இருக்கும். விரால்மாடா இது வச்சுக்கணும்டா. ரொம்ப சின்ன சைஸ் மீன், ஒரு 200 கிராம் அந்த மாதிரி தான் வரும். இந்த எஃப்எக்ஸ் ராட் அண்ட் ட்ரிக்கில் தான் பிடிச்சிருக்கேன். ஃபாக்ஸ் டாக்ஸனுக்கு ஏற்றாப்புல ராடு நல்லா பூக்காகுது. இதோட பெருசாக ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம். இப்படி வளையுது ராடு. பார்த்து போ. ஏய் எனக்கு ஆண்டுச்சா எடுத்து விட்டியா? ஓரளவு ஏறி இருக்கு, பார்த்துக்கப்பா. வலிக்குது போல, அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல மீன், கட்டையாக அங்கே பிடிச்சோம்.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிமானா FX 6.6 ஃபீட் லாரில் ஒரு 5-6 மீன் பிடிச்சி வந்துருப்போம். ராடு ரொம்பயுமே நல்லா இருக்குது. ராடு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். ராடு பார்த்தீங்கன்னா ரொம்பயுமே வளையுது. வளைஞ்சாலுமே அந்த ஸ்பீல் நல்லா இருக்குது. வளையிற ஸ்பீல் ராடில் மீன் பிடிக்கிறது நல்லா இருக்குது. இந்த ராடு ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க, ராடுன்ற ப்ரைஸ் சொல்லுங்கள், அதோட டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ராடு பார்த்தீங்கன்னா 1446 ரூபா, ரீல் பார்த்தீங்கன்னா 2065 ரூபா வரும். டோட்டலாக 3000 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆங்கிலஸ் ஃபிஷிங் டேக்கில் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ராடு ரீல் மட்டும் வாங்கினீங்கன்னா ஒரு 3000 ரூபா வந்துடும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா காம்போ வச்சுருப்பாங்க அவங்க இதுக்குன்னு. அதை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3300 3200 ஒரு ராடு ரீலு லயனு ஃப்ராக் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அது ஒரு நல்லதாக தான் இருக்கும். அது வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்கள் காசு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் மாறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ராடு ரொம்பயுமே நல்லா இருக்குது. ஸ்னேக் ஹெட்டுக்கு எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நீ போட போகிற வீடியோ ஃபுல்லாக இதில் தான் போடுவேன். அப்போ ஏதாச்சும் பிரச்சனை வராது. இருந்தாலும் நல்லா இருக்குது. பிரச்சனை வராது. நல்லா தான் இருக்குது ராடு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.